மத்திய ஜவுளித்துறை அமைச்சகத்தினுடைய சமர்த் என்கின்ற திட்டத்தின் வாயிலாக திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தோடு இணைந்து கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த வருடத்தில் 1500 பெண்களுக்கு இலவசமாக தொழில் பயிற்சி அளித்து இலவசமாக தையல் இயந்திரங்களையும் வழங்கி இருக்கிறோம். இன்று பயிற்சி பெற்றிருக்கக்கூடிய பெண்கள் தொழில் வாய்ப்புகளை அவர்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொண்டு சொந்தமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கு. இதன் வாயிலாக இதை தொடர்ச்சியா செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இன்னும் 1000 பெண்களுக்கு இதை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற விதத்தில் கோவையினுடைய வடக்கு சட்டமன்ற தொகுதியில இன்று இந்த மையத்தை துவங்கி இருக்கிறோம். ஏற்கனவே பல்வேறு மையங்கள் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதியிலே இயங்கிட்டு இருக்கு. கிணத்துக்கடவு, குன்னூர், வால்பாறை, பேரூர் இந்த மாதிரியான இடங்கள்ல கூட எங்களோட பயிற்சி மையங்கள் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. பெண்கள் உயர்வு என்பதுதான் நாட்டினுடைய உயர்வு என பிரதமர் மோடி அவர்கள் தீவிரமாக நம்புகிறார். சமுதாயத்தில் பாதியாக இருக்கக்கூடிய பெண்களுடைய உயர்வு மிகப்பெரிய மாற்றங்களை அது பொருளாதார ரீதியாக மட்டுமல்ல பல்வேறு விதங்களில் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும் என பிரதமர் மோடி அவர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று நாங்கள் தொடர்ச்சியாக இந்த பணியினை மேற்கொண்டு வருகிறோம். இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் திரு சுதாகர் அவர்கள், துணைத் தலைவர் திரு கண்ணன் தேவராஜ், மண்டல் தலைவர் திரு அர்ஜுன் மற்றும் எங்களுடைய மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். கோவையிலே உள்கட்டமைப்பை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக கடந்த 11 வருடங்களாக மத்தியிலே பாரதிய ஜனதா கட்சி அமைந்ததற்கு பின்பாக ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, விமான போக்குவரத்தாக இருந்தாலும் சரி, சிறு குறு தொழில் நிறுவனங்களை அவர்களுடைய பிரச்சனைகளை களைவதாகட்டும், எந்த ஒரு பிரிவுமே மத்திய அரசாங்கத்தினுடைய திட்டத்தோடு நெருக்கமாக அவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காக மத்திய அமைச்சர்களை இங்கு அழைத்து வருவதும் அல்லது இங்கு இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளை அல்லது சமூக அமைப்புகளை மத்திய அமைச்சர்களோடு சந்திக்க வைப்பதுமாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ச்சியாக பணிபுரிந்து வருகிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதி என்கின்ற முறையிலே சட்டப்பேரவையிலும் கோவை தெற்கு தொகுதிக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மேற்கு மண்டலம் முழுவதும் தொழில் வாய்ப்புகளாகட்டும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளாகட்டும், மெட்ரோ ரயில் திட்டமாகட்டும் குரல் கொடுப்பதிலே எங்களுடைய கூட்டணி கட்சியோடு இணைந்து பேரவையில் பல்வேறு முறை அரசாங்கத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறோம். மாநில அரசும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு புதிதாக கொடுத்திருக்கிறார். அந்த வகையில் கோவை விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்காக நிலங்கள் மத்திய அரசாங்கத்தில் ஒப்படைக்கப்பட்டதற்கு பின்பாக அதற்காக ஆரம்ப கட்ட வேலைகள் துவங்கி இருக்கிறது. இந்த பணியினை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்காக 2 நாட்களுக்கு முன்பாக கோவையில் இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளுடைய நிர்வாகிகளோடு மத்திய விமானத்துறை அமைச்சரை சந்தித்தோம். அடுத்து வரக்கூடிய 2 வருட காலத்திற்குள்ளாக புதிதாக முனையங்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை துவங்கி இருக்கிறோம். நிச்சயமாக மிக குறைவான காலத்திற்குள்ளாக அதை நாங்கள் முடித்துக் கொடுக்கிறோம். இந்த பகுதியினுடைய பல்வேறு வாய்ப்புகள் எங்களுக்கு புரிந்திருக்கிறது. அது மருத்துவத்துறையாகட்டும், கல்வியாகட்டும், தொழில்துறையாகட்டும் அல்லது சுற்றுலாத்துறையாகட்டும் பல்வேறு விதங்களில் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். அதற்கு எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என மத்திய அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அவர் கோவைக்கு வந்து நேரடியாக பார்க்க வேண்டும் எனவும் நான் கோரிக்கை வைத்திருக்கிறேன். அடுத்த மாதத்தில் வருவதாக உறுதியளித்திருக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக விசைத்தறி தொழிலாளர்களிடம் சிறுநீரகம் அவர்களை ஏமாற்றி லட்சக்கணக்கான ரூபாயை அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இடைத்தரகர்களாக இருப்பவர்கள்
பல்வேறு நபர்களிடம் முறைகேடு செய்திருப்பதாக தகவல்கள் வருகிறது. ஊடகங்களிலும் இதற்கான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இது பற்றி கேள்வி எழுப்புகின்ற பொழுது சுகாதாரத்துறை அமைச்சர் இது திருட்டு அல்ல, முறைகேடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. திருட்டாக இருந்தாலும் முறைகேடாக இருந்தாலும் அதை தடுப்பதற்குத்தான் மாநில அரசு இருக்கிறது, பதில் சொல்வதற்கல்ல. அதிலும் இந்த மாதிரி பதில் சொல்லி மழுப்புவதற்கல்ல. ஒரு ஏழை தொழிலாளர்கள், அவர்களுக்கு ஒரு பிரச்சனையின் போது இந்த சிறுநீரகத்தை விற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் இத்தனை வருட காலம் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனை நோக்கி இத்தனை குற்றச்சாட்டுகளும் எழுகின்றன என்றால் மாநில அரசு பாராமுகமாக இத்தனை வருடங்கள் காத்திருக்க இவர்கள் இங்கு பாராமுகமாக இருந்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனோட அர்த்தம். ஆனால் நலம் முகாம் இதன் மூலமா நாங்க மருத்துவ வசதி செஞ்சு கொடுக்கிறேன்னு தேர்தல் வந்த உடனே மாநில அரசு ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க கிட்டத்தட்ட கடந்த 3 வருட காலமாக நலம் என்கின்ற மருத்துவ முகாம வார வாரம் நாங்க நடத்திட்டு இருக்கோம். பிஜி மருத்துவக் கல்லூரியோடு இணைந்து இந்த நலம் முகாம கோயம்புத்தூர்ல நடத்திட்டு இருக்கோம். தேர்தல் வரும்போதுதான் நலத்தை பத்தி மாநில அரசுக்கு அக்கறை வந்திருக்கு. அதனால இந்த சிறுநீரக குற்றம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, யார் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உரிய இழப்பீடு நிவாரணம் வழங்குவதையும் பாரதிய ஜனதா கட்சி மாநில அரசிடம் கோரிக்கை வைக்கிறது. இதையும் மாநிலத்தினுடைய முதல்வர் உடனடியாக கவனிக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறோம். எந்தெந்த பகுதிகளில் யார் குற்ற செயல்கள் செய்தாலும் மதமோ இனமோ மொழியோ ஒரு தடையாக இருக்கக்கூடாது. குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருப்பவர்கள் எந்த மதம், எந்த மொழி, எந்த மாநிலம் என்று பார்த்து நடவடிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா அது நியாயமான வேலையா இருக்காது. யார் குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பதுதான் ஒரு சட்டத்தின் வழி நடக்கின்ற அரசுக்கு பொருத்தமாக இருக்கும். திரு திருமாவளவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்ப கூட்டணி வச்சிருக்காரு. அடிக்கடி கூட்டணியினுக்கு தலைவராக இருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சரை சந்திச்சு பேசுறாரு. அப்ப அவர்கிட்ட என்ன திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியோடு கூட்டணி வைத்திருந்தார்களே, அப்போது அவர்களோட கருத்தைகளோடு முழுமையாக நீங்கள் ஒத்துழைந்து அதை ஏற்றுக்கொண்டு கூட்டணி வைத்தீர்களான கேள்வி கேட்கட்டும். அது பதில் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பதில் சொல்றோம். நேஷனல் அவார்டுங்கிறது அது முழுக்க முழுக்க படைப்பு திறன், அந்த படைப்பு மக்களிடம் கொண்டு சேர்க்கின்ற விதம், இதுக்காக வழங்கப்படுகிறது. நீங்க தமிழ்நாட்டில் எத்தனையோ பேரு மத்திய அரசுக்கு எதிராக, பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக, பிரதமர் மோடிக்கு எதிராக எழுதியும் பேசியும் வருகின்றவர்கள் எல்லாம் தேசிய விருது வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படின்னா படத்துல ஒரு படத்துக்கு கொடுத்தது மூலமா அது யாரு ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்னு சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் நான் எத்தனையோ உதாரணத்தை சொல்ல முடியும். அது பத்ம விருதுகளாகட்டும், கலை கலாச்சாரம் சினிமா மாதிரியான துறைகள்ல விருது வாங்குறதாகட்டும், முழுக்க முழுக்க அது படைப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். எல்லாத்தோட கேள்வி முடிஞ்சதுப்பா. உங்க கேள்வி என்ன? காவல்துறையினரையே மிரட்டாங்க. கொலை விதமாகவும் நடக்குது. காவலர்களுக்கும் பிரச்சனை, கஸ்டடிக்கு போறவங்க இருக்காங்க, மாணவ கொலைகள் சட்டம் ஒழுங்கு பல்வேறு முறை பேசிட்டு இருக்கோம். நாளுக்கு நாள் மோசமாகத்தான் சென்றுட்டு இருக்கு. சமூக நீதி பேசுகின்ற, திராவிட மாடல் என்று பேசுகின்ற மாநில அரசு முழுக்க முழுக்க சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் மீதான தாக்குதல், இதை தடுப்பதில் முழுமையாக தோல்வி அடைந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், போதைப் பொருள் சம்பந்தமான குற்றங்கள்,
ஆணவ கொலை சம்பந்தமான ஜாதிய ரீதியான மோதல்கள், இது எல்லாமே அதுக்கு மேல காவல்துறையினுடைய லாக்அப் மரணங்கள். எந்த விதத்திலேயும் ஒரு இடத்தில் கூட இந்த மாநில அரசு சட்டம் ஒழுங்கு மக்களுடைய பாதுகாப்பை பராமரிக்கிறது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. அதை மறைப்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் நல முகாம் அப்படின்னு மக்களை திசை திருப்ப பாக்குறாங்க. நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு பின்பாக கூட இந்த நலம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நடத்துறாங்கன்னு சொன்னா, நீதித்துறையின் மீது மாநில அரசு, அதுவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதிகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநில அரசு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மதிக்கவில்லை என்றால் குடிமக்களுக்கு இந்த அரசு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறது? ரொம்ப தெளிவா ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் கூட திருப்பி தொடர்ச்சியா நடத்துறாங்கன்னா நீதிமன்றத்தை மதிக்கலன்னு அர்த்தம்.